கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36 அதிகாரம் 34வது வசனம். எசேக்கியேல் 36 அதிகாரம் வசனம் 34. பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை புதுப்பிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ரெஸ்டோர் பண்ணுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆண்டவருடைய பார்வையில் முடிந்துவிட்டது என்ற வார்த்தைக்கே இடமில்லை. ஆண்டவருடைய கரம் எந்த இடத்திலிருந்தும் எதை வேண்டுமென்றாலும் துவங்கக்கூடிய வல்லமை நிறைந்த கரமாக இருக்கிறது. ஆகவேதான் புதிய ஏற்பாட்டில் பேதுரு பேசும்பொழுது இப்படி சொல்லுவார், அவர் உங்களை ஏற்ற நேரத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. வெயிட் அப்பான் த லார்ட். அதுவும் எப்படி? அவருடைய கரத்தில் நீங்கள் பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள். அப்படி என்றால் என்ன? கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருப்பது என்றால் என்ன? பி அண்டர் தி கண்ட்ரோல் ஆர் கைடன்ஸ் ஆஃப் காட். கடவுள் நம்மை வழி நடத்துகின்ற, நம்மை எப்படி ஆண்டவர் ஆளுகை செய்கின்றாரோ அந்த ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டுமாம். ஏன் அப்படி அர்ப்பணிக்க வேண்டும்? அப்படி ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்குள்ளாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்படுவதனுடைய அவசியம் என்ன என்றால், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக எவ்வளோ அழகான ஒரு நேர்த்தியாய் நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற அப்படிப்பட்டதான மாபெரும் நன்மைகளை குறித்து கடவுள் சொல்லுகின்றார். பாழாக்கப்பட்ட தேசம், ஒரு தேசம் என்று இருக்கிறது என வைத்து கொள்ளுங்களேன். அந்த தேசம் என்ன செய்ததாம்? பாழாக்கப்பட்டு விட்டது. நான் நீண்ட காலத்திற்கு முன்பதாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கின்றேன். ஆந்திர மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி, அங்கே ஒரு சுரங்கம் இருந்தது. அந்த சுரங்கத்திலே அதிகமாக இந்த ஜிங்க் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளை அதிகமாக வெட்டி எடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த வேலைகள் நடந்து கொண்டிருந்ததான அந்த காலங்களில் அது ஒரு குக்கிராமம் தான், சின்ன ஒரு குக்கிராமம். ஆனால் அது மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பகுதியாக அது இருந்தது. அது சாலைகள் மிக அழகாக இருந்தது, வீடுகள் அழகாக இருந்தது, விளையாட்டு மைதானங்கள், இன்னும் நேர்த்தியாக பல வசதிகள் அதில் கட்டப்பட்டிருந்தது. அதை போய் பார்க்கும் பொழுது எப்படி இருந்ததென்றால், ஒரு குட்டி நாடை போல, அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை போல அழகாக இருந்தது. நாட்கள் ஓடிற்று. பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப நான் அதே இடத்திற்கு ஒரு உறவினுடைய திருமணத்தை நிமித்தமாக நான் அங்கே போக வேண்டி இருந்தது. அப்படி போகும் பொழுது என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, அந்த குறிப்பிட்ட பகுதியை நான் ஏற்கனவே 20 ஆண்டுகளுக்கு முன்பதாய் பார்த்தேன் அல்லவா, அதே எண்ணத்தில் நான் போய் கொண்டிருக்கிறேன். அப்படி தான் அந்த இடம் இருக்க போகிறது. திரும்ப அந்த இடத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் என்கிறதான அந்த ஆசையோடு கூட நான் போனேன். அந்த இடத்தில் போய் இறங்கின உடனே ஒரு பெரிய அதிர்ச்சி எனக்கு காத்து இருந்தது. என்ன தெரியுமா? 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவ்வளவு நேர்த்தியாய் நான் பார்த்திருந்தேனே, அந்த இடமெல்லாம் சீரழிந்து இருந்தது, சிதிலமடைந்து இருந்தது. அந்த நேர்த்தியான கட்டிடங்கள் எல்லாம் பாழாய் கிடந்தது.
காரணத்தை நான் விசாரித்தேன், என்ன ஆயிற்று என்று விசாரித்தேன். அப்பொழுது அங்கே இருந்த மக்கள் சொன்னார்கள், அங்கே இருந்த சுரங்கத்தை எல்லாம் மூடிவிட்டார்கள். அதற்கு மேல் அந்த இடத்திலே இருந்து அந்த துத்தநாகம் என்று சொல்லக்கூடிய ஜிங்க் எடுக்க முடியாத ஒரு நிலை வந்தவுடனே அந்த ப்ராஜெக்ட் அங்கே முடிவுற்றது. அதற்கு பிறகு அரசாங்கம் அங்கே இருந்து போய்விட்டது. இப்பொழுது எல்லாம் பாழாய்விட்டது. ஏதோ ஒரு காரணத்தினாலே அந்த இடம் அவ்வளவு பாழாய் போனது. இதே வண்ணமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை கூட ஏதோ ஒரு காரணத்தினாலே அது பாழாக்கப்பட்ட ஒரு தேசமாக இருக்கலாம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது. பாழாக்கப்பட்ட தேசம், பாழாக்கப்பட்ட தேசம். வாழ்க்கை, இங்கே தேசம் என்பது நம்முடைய வாழ்க்கையை குறிக்கின்ற ஒன்றாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஏதோ ஒரு காரணத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான தாக்குதல்களும் தோல்விகளும் நம்முடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தை குலைத்து பாழாய் போனதை போல நம்முடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்படிப்பட்ட பாழாக்கப்பட்ட தேசத்தை கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் நான் எப்படி அந்த இடத்தை போய் பார்க்கும் பொழுது அப்படியே பரிதாபமாய் அந்த இடம் எனக்கு காட்சி அளித்ததோ, அதே வண்ணமாய் அந்த தேசத்தின் வழியாய் கடந்து போகிற யாவரும் என்ன செய்வார்களாம், அந்த பாழாக்கப்பட்டதை பார்ப்பார்கள். பார்வைக்கு பாழாக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை பார்ப்பார்களோ, இந்த இடம் இப்படி இருந்ததே, நன்றாக இருந்ததே, அழகாக இருந்ததே, இன்றைக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி அவர்கள் பார்ப்பார்களாம். அதே வண்ணமாகத்தான் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பிறருடைய பார்வைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு பாழாக்கப்பட்ட ஒரு தேசத்தை போல, ஐயோ இவருடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, இவர்கள் நன்றாக இருந்தார்களே, இவர்கள் இதற்கு முன்பதாக எவ்வளவு நேர்த்தியாக இருந்தார்கள், ஆனால் இப்பொழுது எல்லாம் போய்விட்டதே என்று பிறர் சொல்லும் அளவிற்கு அங்கே பாழாக்கப்பட்ட ஒரு நிலைமை இருக்கலாம். நான் கடவுளுடைய வார்த்தை அற்புதமாக அங்கே சொல்லுகிறது, பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக, அது பாழாய் கிடந்ததற்கு பதிலாக என்ன செய்யப்படும், பயிரிடப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பயிரிடப்படும். திரும்பவும் அங்கே என்ன செய்யுமாம், அங்கே விளைச்சல்கள் உண்டாகும். திரும்ப அந்த இடம் புதுப்பிக்கப்படும். திரும்ப அந்த இடம் பண்படுத்தப்பட்டு அது மிகவும் அழகாய் செப்பனிடப்பட்டு மக்களுக்கு அது பயிரிடப்படுகின்ற ஒரு தேசமாக அது மாறி போகும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை கூட அப்படி பாழாக்கப்பட்ட ஒரு நிலையிலே நாம் இருப்போமானால், இன்றைக்கு என் வாழ்க்கை பாழாகிவிட்டது, என் குடும்பம் பாழாகிவிட்டது, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாழாகிவிட்டது, அல்லது என்னுடைய பொருளாதாரம் பாழாகிவிட்டது, வியாபாரம் பாழாகிவிட்டது, இன்றைக்கு பாழாக்கப்பட்ட தேசம் மற்றவருடைய பார்வைக்குள்ள எள்ளி நகையாடுகிறது போல, அல்லது மற்றவர்கள் நம்மை பார்த்து அற்பமாக எண்ணுகின்ற அளவிற்கு காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய கடவுள் சொல்லுகின்றார், அது திரும்பவும் பயிரிடப்படும். பாழாக்கப்பட்டு கிடக்கிறதுக்கு பதிலாக அது பயிரிடப்படும். ஆகையினால்தான் நான் துவக்கத்தில் சொன்னேன், நம்முடைய கடவுள் திரும்பவும் நம்மை புதுப்பிக்கின்ற கடவுளாய், உயிர்ப்பிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பயப்பட வேண்டாம். நமக்கென்று இன்னும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கடவுள் வைத்திருக்கிறார். கடவுள் எந்த எல்லையிலிருந்தும் செயல்பட முடியக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றார். அவரால் எதையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்த கடவுளாக இருக்கிறார். ஆகவே தான் இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறார், மக்களுடைய பார்வையிலெல்லாம் பாழாக்கப்பட்டிருந்த இந்த தேசம் திரும்ப பயிரிடப்படும் என்று சொல்லி, அதே வண்ணமாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு ஆண்டவருடைய வல்லமை போதுமானதாக இருக்கிறது. பயப்பட வேண்டாம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாம் மாறுவதை நம் கண்கள் காணும்படி கடவுள் உதவி செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய குறைவுகள், நம்முடைய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி பாழாய் கிடந்த இடங்களை எல்லாம் திரும்பவும் உயிர்ப்பித் தருள்வாராக. ஆமென்.
ஆமென்.